சிலருக்கு அழக கூட்டத்துல முக்கியமானது அவங்களுடைய தலைமுடி. ஆரோக்கியமான அடர்த்தியான கூந்தல் வேணும் அப்படிங்கிறது எல்லாரோட ஆசையுமா இருக்கும். அப்படி ஆசையே இல்லைன்னு சொல்றவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. அதுக்காக கவர்ச்சிகரமான நம்ம விளம்பரங்களை பார்த்து கண்ட ஷாம்புக்களை பயன்படுத்துறோம். ஆனாலும் பல பேருக்கு முடி உதிர்றது குறைஞ்சிருக்காது. சில பேருக்கு ஆசைப்பட்டபடி அடர்த்தியான கூந்தலும் வளர்ந்துருக்காது. அது காரணம் என்ன அப்படின்னா, முடி பராமரிப்புக்காக சந்தையில விதவிதமான எண்ணெய்கள், ஷாம்புகள் கிடைக்குதுங்க. அது வெளிப்புற பராமரிப்புக்கு உதவுமே தவிர, உள்ளிருந்து நமக்கு ஊட்டமே அளிக்காது. கூந்தலோட ஆரோக்கியத்திற்கு தேவையான சத்துக்கள் நிறைந்த உணவை நாம் சாப்பிட்டோம் அப்படின்னா தான் அதற்கான பலன் கிடைக்கும். உறுதியான கூந்தலுக்கு விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ, பி5, பி6, பி12, இரும்புச்சத்து, துத்தநாகம், புரதம், கொழுப்பு அமிலங்கள் ரொம்ப ரொம்ப அவசியம். இது முடி உதிர்வை தவிர்க்கிறதுக்கும் நம்மளுடைய கூந்தலை ஆரோக்கியமாகவும் மாற்றத்துக்கும் உதவி பண்ணுது. அதனால இந்த சத்துக்கள் எந்தெந்த உணவுகள்ல இருக்கு, எந்தெந்த சத்துக்கள் முடி வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்திற்கும் அவசியம், எந்தெந்த உணவுகளை நம்ம சாப்பிட்டுக்கிட்டா நம்மளுடைய முடி உதிர்வை நம்ம தவிர்க்கலாம், நம்மளுடைய முடியை ஆரோக்கியமா அடர்த்தியா பராமரிக்கலாம் அப்படிங்கிறத இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன் மிட்டாய் யூடியூப் சேனல். இதுல நாம முதல்ல பார்க்க போற உணவு என்ன அப்படின்னு கேட்டோம்னா முட்டை தாங்க. முட்டையில புரோட்டீன், விட்டமின் பி12, இரும்புச்சத்து, துத்தநாகம், ஒமேகா கொழுப்பு அமிலங்கள் உள்ளிட்ட உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் அதிக அளவுல இருக்குதுங்க. இது முடி வளர்ச்சிக்கு ஊட்டமளிக்கக்கூடியதா இருக்கு. முட்டையில இருக்கக்கூடிய வெள்ளை பகுதியில ஆல்புமின் அப்படிங்கிற ஒரு புரதம் இருக்குது. இது கூந்தல் வளர்ச்சியை தூண்டுது. இதுல முடி உதிர்வை கட்டுப்படுத்தும் பயோட்டின் அப்படிங்கிற விட்டமினும் இருக்குங்க. அதனால முடியை பராமரிக்க விரும்புவங்க அவங்களுடைய உணவுகள்ல நாம முட்டையை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரலாம். அடுத்ததான் முடி உதிர்வுக்கு நம்மளுடைய உணவுல ஆட் பண்ணிக்க போறது பீன்ஸுங்க. பீன்ஸ்ல கருப்பு பீன்ஸ், கிட்னி பீன்ஸ், நேவி பீன்ஸ், பின்டோ பீன்ஸ், சோயா பீன்ஸ் அப்படின்னு பல வகைகள் இருக்குது. இந்த பீன்ஸ் வகைகள்ல புரதம், நார்ச்சத்து, விட்டமின் பி, விட்டமின் சி மற்றும் துத்தநாகம் உள்ளிட்ட தாது உப்புக்கள் நிறைவா இருக்குது. இது தலைமுடிக்கு நல்ல உறுதியையும் வளர்ச்சியையும் கொடுக்குதுங்க. அது மட்டும் இல்ல, முடி உதிர்வை கட்டுப்படுத்தக்கூடிய இரும்பு சத்து அதிகமா இருக்கு இந்த பீன்ஸ் வெரைட்டில. குறிப்பா கிட்னி பீன்ஸ், சோயா பீன்ஸ், கருப்பு பீன்ஸ் இந்த மாதிரி பீன்ஸுகள்ல கூந்தல் அடர்த்தியா வளர உதவி புரியுறதுக்கான சத்துக்கள் அதிகமா இருக்குதுங்க. முக்கியமா கிட்னி பீன்ஸ், சோயா பீன்ஸ், கருப்பு பீன்ஸ் இந்த இந்த மூன்றும் கூந்தல் அடர்த்தியா வளர நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அடுத்ததான் நாம பார்க்க போறது பசலைக்கீரை. பசலைக்கீரையில அதிக அளவு இரும்பு சத்து, விட்டமின் ஏ, விட்டமின் சி, புரதம் உள்ளிட்ட சத்துக்கள் இருக்கு. முடி உதிர்வுக்கு ஒரு முக்கியமான காரணமா இரும்பு சத்து குறைபாட்டுக்கு தீர்வா இந்த கீரை இருக்குதுங்க. அது மட்டும் இல்ல, தலையில இருக்கக்கூடிய எண்ணெய் சுரப்பியை தூண்டி முடிக்கு இயற்கையான கண்டிஷனரா செயல்படுது. இதுல உள்ள மெக்னீசியம், பொட்டாசியம், கால்சியம், ஒமேகா-D3 கொழுப்பு அமிலங்கள் தலைமுடிக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாம முடிக்கு நல்ல பளபளப்பையும் தரக்கூடிய கீரையா இது இருக்கு. அடுத்ததா நாம பார்க்க போறது ஓட்ஸ். ஓட்ஸ்ல விட்டமின் பியும் தாது உப்புகளும் நிறைவா இருக்கு. மெலனின் அப்படிங்கிற நிறமி முடிக்கு நிறமளிக்கக்கூடியது அப்படிங்கிறது நாம எல்லாருக்குமே தெரியும். ஓட்ஸ்ல உள்ள சத்துக்கள் மெலனின் உற்பத்தியை ஊக்குவிக்க உதவி செய்யுது. முடி வளர்ச்சிக்கு தேவையான பொட்டாசியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் ஆகிய சத்துக்கள் ஓட்ஸ்ல அதிகமா இருக்குதுங்க. இது முடி வேகமாகவும் கருமையாகவும் வளர்றதுக்கு உதவி செய்யக்கூடிய சத்துக்கள் உள்ள ஒரு பொருளா இருக்கு. அடுத்ததான் நாம பார்க்க போறது சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு. வறட்சியான சருமம், வறட்சியான முடி, பொடுகு இந்த மாதிரி பிரச்சனைகள் விட்டமின் ஏ குறைபாட்டால கூட வரக்கூடியதுங்க. இதுல விட்டமின் ஏ சத்து நிறைந்து இருக்கிறதுனால செல்கள் மற்றும் திசுக்களின் வளர்ச்சிக்கு இது ரொம்பவே உதவி பண்ணுது. அது மட்டும் இல்ல, புரதம், தாமிரம், இரும்பு சத்தும் இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல அதிகமா இருக்கு. இத முடி கொட்டுறதை தவிர்க்கிறதுக்கு நமக்கு உதவி செய்யறது மட்டும் இல்லாம முடிக்கும் சருமத்துக்கும் தேவையான ஆரோக்கியத்தை கொடுக்குதுங்க. இதுதான் ஹேர் ஃபால்க்காக நாம எடுத்துக்கூடிய உணவுகளை சேர்த்துக்கூடிய அடுத்த உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூரியகாந்தி விதைகள். ஆமாங்க, சன்ஃப்ளவர் சீட்ஸ். சூரியகாந்தி விதைகள் அதிக ஆற்றல் தரக்கூடியதுங்க. நல்ல டேஸ்ட்டும் உள்ளது. இத மற்ற பருப்புகள் மாதிரியே நாம மென்னு சாப்பிடலாம். சூரியகாந்தி விதைகள்ல துத்தநாகம், மெக்னீசியம், பயோட்டின், விட்டமின் பி, விட்டமின் இ, புரோட்டீன், இரும்புச்சத்து, பொட்டாசியம், தாமிரம், கால்சியம், செலினியம் போன்ற தலைமுடியை பாதுகாக்கும் ஊட்டச்சத்துக்கள் அதிகம் இருக்கிறதுனால முடி இழப்பை தடுக்கிறது மட்டும் இல்லாம தலைமுடியை வளமாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சிருக்க நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க.
அடுத்ததா ஹேர் ஃபால் பிரச்சனைக்கு நாம சேர்த்துக்கக்கூடிய உணவுப் பொருள் என்னன்னு பார்த்தோம்னா, கேரட். விட்டமின் ஏ இந்த கேரட்ல அதிகமா இருக்கிறதுனால, முடியோட சேர்த்து கண்களுக்குமே இது ரொம்ப நல்லதுங்க. தோல் மற்றும் முடியை பாதுகாக்கும் தன்மை இதுக்கு இருக்கு. கேரட்ல அதிக அளவு பீட்டா கரோட்டின் சத்துக்கள் இருக்குது. இது ஆரோக்கியமான முடி வளர்ச்சியை தூண்டிவிடுது. தலையில உள்ள எண்ணெய் சுரப்பிய அதாவது சீபம் அப்படின்னு சொல்லுவோம். இத தூண்டி தலையில வறட்சி ஏற்படுறத தடுக்கப்படுது. அடுத்ததா நாம பார்க்கக்கூடிய உணவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸுங்க. இந்த நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ்ல அதிக அளவு துத்தநாகம், பயோட்டின், புரோட்டீன், இரும்பு சத்து இருக்கு. குறிப்பா புரோட்டீன் தலைமுடிக்கு நல்ல உறுதியையும், வளர்ச்சியையும் குடுக்குங்க. முடி உலர்ந்து போகாம தடுக்கும். பாதாம், வால்நட்ஸ் ஆ பாதாம், பீனட்ஸ், வால்நட்ஸ், முந்திரி போன்றவற்றை தினமும் நம்மளோட உணவுல சேர்த்துக்கலாம். இது முடிக்கு நல்ல ஊட்டச்சத்தை கொடுக்கும். முடி உதிர்வை கட்டுப்படுத்தும். தோலுக்கு நல்ல நிறத்தையும், முடிக்கு நல்ல பளபளப்பையும் கொடுக்கக்கூடியதுங்க. அதனால ஹேர் ஃபாலுக்கு, முடி வளர்ச்சிக்கு நாம எடுக்கக்கூடிய உணவுகள நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸையும் சேர்த்து சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மேல சொன்ன இந்த உணவுகள தொடர்ந்து 3 மாதங்களுக்கு பயன்படுத்திட்டு வாங்க. பெட்டரான ரிசல்ட்ட கண்டிப்பா நீங்க பார்க்க முடியும். இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நான் உங்கள மீட் பண்றேன். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது சொல்லணும்னா கமெண்ட்ல கண்டிப்பா பதிவு பண்ணுங்க. மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நான் உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ.